ஒரு பக்கம் ஆண்கள் எங்களுக்கு பியர்டு வளரணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெயெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கேட்காமலே சில பெண்களுக்கு அந்த மாதிரி எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் வந்துடுது. இதுக்கு பேர் தான் ஹர்சிட்டிசம்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ரெண்டாவது ஒபிசிட்டி, மூணாவது ஜெனட்டிக்காக. உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இது மெயினாக வெறும் இந்த சின் ஏரியா, நெக் ஏரியா, அப்பர் லிப் ஏரியாவில் வரலாம். சில பேருக்கு இந்த சைட்ஸ்லேயும் தாடி மாதிரி வளரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முதல்ல அது எதனால் வருதுங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது லேசர் ஹேர் ரிடக்ஷன். திஸ் இஸ் த ஒன்லி ட்ரீட்மெண்ட் விச் வில் ஒர்க் ஃபார் யூங்க. நீங்கள் எவ்வளோ ஷேவ் பண்ணாலும் எவ்வளோ ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் இது திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த இடத்துல திக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பர்மனெண்ட்டாக ரெடியூஸ் பண்ணணும், இல்லை அது இன்னொரு திக்காக வளராமல் கம்மி பண்ணணும்னா லேசர் ஹேர் ரிடக்ஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து எதனால் வருதுங்கிறத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த காசையும் கரெக்ட் பண்ணுங்கள், லேசர் ஹேர் ரிடக்ஷனையும் பண்ணுங்கள்.